நீ யாரா இருந்தாலும் சரிதான், ஒழுங்கா தேவனுடைய ஊழியத்தை ஒழுங்கா செய்யி. கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிக்கணுமா நீ நினைப்ப. இப்ப நாங்க ஆசீர்வாதமா எல்லா ஏழை மக்களுடைய காணிக்கைகளை வாங்கிட்டு நீ பியூட்டி பார்லரு அது இதுன்னு நீ நல்லா சுத்திட்டு திரு. ஆனா கர்த்தர் ஒரு நாள் கேட்பாரு, நீ என்னுடைய பணத்தை வாங்கி நீ என்னெல்லாம் பண்ண. நான் காணிக்க கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நான் சொல்ற வார்த்தை நீங்க மைண்டுட்டா கேளுங்க. நான் காணிக்க கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், தசமம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அது வேத பிரமாணத்தின்படி அது ஒரு கட்டளை. ஆனா இதை வாங்கிட்டு ஊழியக்காரங்க பண்ற அட்டுழியம் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் நான் எச்சரிக்கிறேன். நான் ஒன்னு சொல்லட்டா, சபை கெட்டாம எத்தனை சபைகள், நீங்க எல்லாம் கிராமமா பார்த்தா உங்களுக்கு தெரியும். எத்தனை சபைகள் கட்ட முடியாம, ஒரு பாத்ரூம் வசதி இல்லாம, ஒரு கரண்ட் வசதி இல்லாம எத்தனை சபைகள் இருக்கு தெரியுமா? நீங்க அந்த சபைகளுக்கெல்லாம் கொடுத்து உதவுங்க. நீ ஏன் பியூட்டி பார்லர் போற? நான் கண்டிக்க தான் செய்வாங்க, பியூட்டி பார்லர் போக கூடாதுங்க கிறிஸ்தவங்க.